உன்னத தேவனே ஹோசானா 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 உன்னத தேவனே ஹோசானா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஹோசானா உன்னத தேவனே ஹோசானா 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 உன்னத தேவனே ஹோசானா ஹோசானா ஹோசானா. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். நற்கருணை நாதருக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு அவரை நம்பி வந்திருக்கும் மக்களே, உயிர் தாண்டவர் எங்களுக்கு முன்னால் இருக்கும்போது நாங்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. மரணத்தை ஜெயித்தாண்டவர் எங்களுக்கு முன்னாலே இருக்கிறார். எப்போதும் தூங்காமல் உறங்காமல் எங்களை காக்கிற தேவன் எமக்கு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய். இதோ அந்த தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். திருப்பாடல் 43:4 கூறுகிறது, அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனம் மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். 5 சொல்கிறது, என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இதோ அவர் முன்னிலையிலே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொட்டி அவர் முன்னில் அவர் எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்து மரணத்தை ஜெயித்து எங்கள் முன்னிலையிலே நற்கருணை வடிவிலே இருக்க அந்த ஆண்டவரை நாங்கள் இந்த வழியிலே துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணக தந்தையே உம்மை துதிக்கிறோம், வாழும் தந்தையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வியக்கத்தகு செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை மிகு செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கழுகு போல எம்மை சுமப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கும் கேடயமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே விடுதலை உண்டு, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்திலே வல்லமை உண்டு, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம்,
போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமது நாமத்தினாலே நாங்கள் சுகம் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியாதது எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் விரும்புகிற அந்த நன்றி பலியை செலுத்துவோம். நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவருக்கு. எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லுங்க. துன்பமா, துயரமா, வேதனையா, கஷ்டமா, கவலையா, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. அதே போல் ஆண்டவர் உங்களோட வாழ்விலே எதிர்பாராமல் எத்தனையோ சந்தர்ப்பங்களை, எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடும், கவலையிலையும் துன்பத்திலையும் நோயிலேயே நீங்கள் போகும்போது ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். இல்லவே இல்லை, ஆண்டவர் கைவிடவில்லை. கைவிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். அவர் தான் உங்களை தூக்கி சுமக்கிற தேவன். அந்த தேவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குவதற்காக நன்றி, எங்களை சுமப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் துன்ப துயரங்களில் எங்களை தாங்குகிறீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உணவு தருகிறீர் ஆண்டவரே, உடை தருகிறீர் ஆண்டவரே, இருக்க வீடு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல சுகம் பெலம் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்காக ஓடும் கால்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பி வாழும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு மோசேயோடு யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குருடருக்கு பார்வை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. அவன் குருடனாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவன் ஆண்டவரே, நீர் அந்த வழியை போகும்போது இயேசு போகிறார் என்று சொன்ன போது ஆண்டவரே, அப்பா உம்மை பற்றி தெரிந்ததாலே ஆண்டவரே, அறிந்திருந்ததாலே இயேசுவே இயேசுவே என்று கதறினான் ஆண்டவரே. அவருக்கு பார்வை கொடுத்தீர். இதோ நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உமது நாமத்தில் உள்ள வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கூடவே நீர் வருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை கூட தந்தது நீர்தான் ஆண்டவரே. அப்பா, காலை தோறும் உம் கிருபை புதிதாக இருக்கும். அதிகாலமை தேடும் போது உமது புதிய கிருபையால் எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் போகும் இடம் எல்லாம் ஆண்டவரே, அப்பா எங்களை காக்கிறீர். நன்றி ஆண்டவரே. வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்துக்கு உன்னை கொண்டு சேர்க்கவும் உனக்கு முன்னே தூதனை அனுப்பேன் என்று சொன்ன தேவனே, தூதரை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இயேசுவே என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி அப்பா. நீங்க செய்த எல்லா நன்மைக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம வாழ முடியாத ஆண்டவரே. நீங்க எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீங்க என்னோடு இருக்க வேணும் ஆண்டவரே. என்னோடு ஆண்டவரே என்னை நீங்க வழி நடத்தணும். நீங்க எனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு துணையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, பாவத்தை வெறுக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமது பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மோசே வாய்த்தோட நாவில் வார்த்தை வைப்பேன் என்று பேச வச்சீங்களே ஆண்டவரே, அதே போல எங்களை பேச வைக்கிறீங்க ஆண்டவரே. தேவையான இடத்து எந்த வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே பேச வேண்டும் எங்களுக்கு அந்த வார்த்தையை நாவில் வைக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி கூறுவோம். அவர் எங்களை ஒரு அப்பா போல, ஒரு அப்பா போல எங்களை கரம் பிடிக்கிற அதனால் அப்பா போல இருக்கிற அப்பாண்டு கூப்பிட ஆசை, அம்மா போல இருக்கிறனால அம்மாண்டு கூப்பிட பாரு. அப்பா போல அம்மா போல உதவி செய்கிற அந்த ஆண்டவரை அப்பாண்டு கூப்பிடுவோம். அம்மாண்டு கூப்பிட்டு இந்த பாடலை பாடி அவரை துதிப்போம்.
கூப்பிட ஆசை உம்மை அம்மாடு கூப்பிடவா உம்மை அம்மாடு கூப்பிட ஆசை உம்மை அம்மாடு கூப்பிடவா உம்மை அப்பாடு கூப்பிட ஆசை உம்மை அப்பாடு கூப்பிடவா உம்மை அம்மாடு கூப்பிட ஆசை உம்மை அம்மாடு கூப்பிடவா அப்பாடு கூப்பிடுவே உம்மை அம்மாடு கூப்பிடுவே ஆமென். உம்மை அப்பாடு கூப்பிடுவே உம்மை அம்மாடு கூப்பிடுவே உம்மை அப்பாடு கூப்பிட ஆசை உம்மை அப்பாடு கூப்பிடவா உம்மை அம்மாடு கூப்பிட ஆசை உம்மை அம்மாடு கூப்பிடவா தாயின் கருவிலே சுமந்த அந்த இயேசு எங்களை காத்தார். அம்மாவை போல தோளில் எங்களை சுமந்தார். அவரை நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும் கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும் உன் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும் என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பாடு சொல்லணும் அப்பாடு கூப்பிடுவே எல்லோரும் சேர்ந்து உம்மை அம்மாடு கூப்பிடுவே திரும்பவும் சொல்லுவோம். உம்மை அப்பாடு கூப்பிடுவே உம்மை அம்மாடு கூப்பிடுவே உம்மை அப்பாடு கூப்பிட ஆசை ஆம் இயேசுவே. உம்மை அப்பாடு கூப்பிடுவே உம்மை அம்மாடு கூப்பிட ஆசை உம்மை அம்மாடு கூப்பிடவா உம்மை அப்பாடு கூப்பிட ஆசை உம்மை அப்பாடு கூப்பிடவா உம்மை அம்மாடு கூப்பிட ஆசை உம்மை அம்மாடு கூப்பிடவா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவர் நான் அப்பா என்று அழைத்தாலும் அம்மா என்று அழைத்தாலும் ஓடோடி வந்து மகனே மகளே என்று சொல்கிற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் இல்லம் தேடி இந்த தொலைக்காட்சி திரையிலே எங்களை ஆசீர்வதிக்க ஆட்கொள்ள வந்திருக்கிறார். நன்றியோடு அவரை நோக்குவோம். ஆண்டவரே என்று சொல்வோம், அப்பா என்று சொல்வோம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நடந்து கொண்டு போன நேரங்களிலே தாவீது குமாரனே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே மனவேதனையோடு இருந்த அந்த மனிதன் கூப்பிடும் பொழுது அவர் நின்றார், திரும்பி பார்த்தார். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் மரத்தில் ஏறியிருந்த சக்கையை கடந்து போக நேர்ந்த பொழுது ஆண்டவர் நின்றார், நிமிர்ந்து பார்த்தார். பிரியமான பிள்ளைகளே,
ஆண்டவரை கூப்பிடக்கூட மனம் இல்லாமல், கூப்பிடக்கூட வார்த்தை இல்லாமல் உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருந்து உற்று பார்க்கிற பொழுது அவர் நின்று உங்களை பார்க்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை பார்ப்பதற்காக நன்றி. நன்றி நன்றி இயேசுவே, எங்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கண்ணீர் காண்கின்ற தெய்வமாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளே, ஆகார் என்ன செய்வது என்று தெரியாமல் பிள்ளையை வைத்துக்கொண்டு அழுத பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து அவரை விசாரிக்கின்றார். மகளே, உனக்கு நடந்தது என்ன என்று விசாரிக்கின்றார். யாரும் இல்ல அனாதைகள் போல உணர்கின்றீர்களா? யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்கின்றீர்களா? என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? லாசர் இறந்த பொழுது கண்ணீர் சிந்து அழுதிய அதே ஆண்டவர் இன்று உங்களை விசாரிக்கிறார். உங்களைத்தான், உன்னைத்தான் மகளே ஆண்டவர் கேட்கின்றார். மகளே, உனக்கு நிகழ்ந்தது என்ன என்று கேட்கின்றார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். பெயர் சொல்லிங்களை அழைத்த ஆண்டவர் நீ எனக்கு உரியவள் என்று சொல்கின்றார். எனக்கு உரியவன் என்கின்றார். ஒப்பு கொடுப்போம், நன்றியோடு சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையோடு வாரம் ஆண்டவரே, எங்களை தொடும் தகப்பனே, உம்மை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறாப்பா? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடும். இதோ உம்முடைய முகத்தை ஆவலாய் பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. நோயோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கிறவர்களை தொடும். இந்த நேரத்திலும் கூட இருந்த இடத்திலிருந்து எழும்ப முடியாமல் இடுப்பு வலியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு தூக்கும் தகப்பனே. முடிய சுகமாக்கும் கரங்கள் அவர்கள் மீது படட்டும். தீர்க்க முடியாத வியாதிகளோடு வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. அவர்களுக்கு சுகத்தை கொடும். இயேசுவே, உம்மால் கூடும், உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே, சோஸ்தரிக்கிற பிதாவே, எங்களை தொடுமையா, சோஸ்தரிக்கிற மாட்டவரே, எங்களை தொடு தகப்பனே. சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசையா. பிரியமான பிள்ளைகளே, நம்பின உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகின்றார். சோஸ்தரித்த உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் தொடுகின்றார். உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர் சொல்லி உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் தருகிற அளவில்லாத அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே. ஓ
இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்தில் இருங்க ஆண்டவரே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாயிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மாண்புயரி வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புறங்களாலே மனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரி வரும் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். அதில் சகலமது இன்பமும் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவசாதனத்திலே உடைய திருப்பாடல்கள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தவற்றின் மறைப்பொருளை வணங்க நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் பொறிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை